லக 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 லக. ஹலோ தம்பி, எப்படி இருக்க? லீவ் விட்டாங்களா? இன்றைக்கு எப்போ வரமா? சரி சரி. டே தம்பி, வெளியே எங்கேயும் போகாத. கொரோனா வைரஸ் ஜாஸ்தி இருக்குது, உள்ளே போ. என்ன இவன் இரும்புறான்? ஒருவேளை நார்மல் ஃபீவரா இல்லை கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறாங்களா? அதுவா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேப்பர்லாம் பார்க்குறோம். யாரை கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும்? என் ஃப்ரெண்ட் 25 டாக்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கான். அவனை கூப்பிட்டா சரியா போய்ட்டு கூப்பிட்றேன். யோ டாக்டர், எங்கேயா இருக்கிற? சீர்மா வாயா. டாக்டர் வந்துட்டாரு. எங்கேயா வந்தார? அங்கே பாரு, சைக்கிளில் கெத்தாக வராரு. சைக்கிள் மெக்கானிக்ல வேலை செஞ்ச மாதிரி சைக்கிளில் வரான். சைக்கிள் கவர்மெண்டா? அது சரவணன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, என்ன லேட் ஆயிடுச்சு? அதுவா, எங்கள் தாத்தா சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சி சைக்கிள் எடுத்துன்னு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம். ஆமாம், எப்படி நீங்கள் சூப்பராக ட்ரிம்மாக இருக்கீங்க? அதுவா செந்தில், நான் ரஜினியும் இல்லை, நீ பிரபுவும் இல்லை. முடிக்கணும் வா. என்ன பக்கம் மேலே சீக்கிரம். உலகை அலற வைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா தற்போது 199 நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் பரவி உள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதித்தோர் எண்ணிக்கை 7,22,350 உயர்ந்துள்ளது. கொரோனா தாக்கியதில் இதுவரை 33,883 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் சீனா மற்றும் இத்தாலியை முந்தியுள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,42,000 அதிகரித்துள்ளது. உலக அளவில் அதிகபட்சமாக இத்தாலி நாட்டில் 10,000 தாண்டியுள்ளது. ஆரம்பத்தில் கொரோனாவை எதிர்கொள்ள முடியாமல் தவித்த ஈரான் மற்றும் தென்கொரியாவில் ஓரளவிற்கு கட்டுக்குள் வந்துள்ளது கொரோனா. ஐரோப்பிய நாடுகளில் அசுர வேகத்தில் பரவி வருகிறது கொரோனா. அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் 1,597 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதியாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1000 கடந்தது. கொரோனாவின் ருத்ர தாண்டவத்தை சமாளிக்க அனைத்து நாடுகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. ஐயோ, இது கொரோனா ஹெவி டைம் ஆச்சு. அவன் லொக்கு ரொம்ப எனக்கு பக்குன்னு இது. ஐயோ, எங்கே பார்த்தாலும் இந்த டிவி நியூஸ் சேனலில் கரோனா பற்றியே சொல்கிறாங்களே. நம்ம வேறு பெருசாக போடுங்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். யாரா இவன்? ஏய், முருகேசி ஏண்டா வந்தா சொல்டா. அதே ஏன்பா கேட்குற? ஒரு செகண்ட் வா. என்னப்பா பண்ற? இதுப்பா என்னப்பா பண்ற? இப்போ சொல்லு. அது ஏன்பா கேட்குற? இவன் இரும்புறான், இந்த பக்கம் திரும்புறான். கொரோனா நியூஸ் டிவியில் பார்த்ததுலேருந்து என் நிம்மதியே போச்சு. பேசாமல் நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சி பார்த்துக்கலாமா?
வேணாம். அது சரி. அதாவதுப்பா நீ டாக்டர் தானே? ஒரு 3 ஸ்டெப்ஸ் பேக். எனக்கு சந்தேகம் இருக்குது, தீர்த்து வையா. சொல்லு முருகேசா. அதாவதுப்பா கரோனா இருக்குதா இல்லையா, வருமா வராதா, பார்த்துக்கிறாங்களா பார்க்கலையா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். முருகேசா, கொரோனா வரது சில பல அறிகுறி வச்சு சொல்லுப்பா. ஸ்டார்டிங்கில் லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏப்பா இருக்குது? உன்னை கேட்டேனா? இல்லை. அப்புறம் லேசா தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏப்பா இருக்குதுப்பா. நான் உன்னை கேட்டேனா? இல்லை. அப்புறம் லேசா ஜுரம் வர மாதிரி இருக்கும். ஏப்பா இதுவும் இருக்குதுப்பா. கொரோனாடா. என் தம்பி இருந்ததை பார்த்தா கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற சார் அண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் இருக்கார், அவரை கூப்பிடலாமா? ரொம்ப நல்லது செந்தில். கொரோனா வைரஸ் இந்தியா மொத்தம் உலகம் மொத்தம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜுரம் இருந்தாலும் கூப்பிட்டு செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? கூப்பிடு, பார்த்துக்கலாம். உங்கள் தம்பிக்கு நார்மல் ஃபீவர் தான், கொரோனா வைரஸ் கிடையாது. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். உன் தம்பிக்கு கரோனா வைரஸ் இல்லையா? கொரோனா வைரஸ் இல்லையா? சரவணா, என் தம்பிக்கு கொரோனா வைரஸ் இல்லையா, டாக்டர் சொல்லிட்டார். ஓ செந்தில், உன் தம்பி கொரோனா வைரஸ் இல்லை, அது எனக்கு தெரியும். அப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறது போய் நீ சொன்னது உண்மையா? என்ன கூட இவன் கரோனா வைரஸ்ன்னு சொல்கிறான். போடா வெளியா. உன்னை 2 நாள் இந்த ப்ராப்ளம். என்னடா நீ புடலங்கா சால்வ் பண்ணுறது? நாங்கள் பெரிய பெரிய டாக்டர் வச்சு பார்த்துறோம். போடா. செந்தில், உன் தம்பிக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உன்னை 2 நாள். ஏ போடா. யாரை நினச்சி அடிச்சுட்டு இருக்கீங்க? இவர் 25 டாக்டர்கிட்ட வேலை பார்த்தவர். நீங்கள் போய் கிளியராக என்கிட்ட சொன்னது அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். டாக்டர் ஓகே. இந்த வீட்டில் கரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டது உன் தம்பி தான். ஏன் 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 உன் தம்பி ஃபாரின்லேருந்து வந்தான்னு இந்த வீட்டில் யாரும் க்ளோஸாக தூரமாக தான் இருந்தேன். நானும் கூட சேர்ந்து தான் நடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் தூங்கின பிறகு அவன் உடம்புல அந்த சிம்டம்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கோசம் நைட்டில் போய் அவன் ரூமில் போய் பார்த்தேன். அப்போது அவன் லைட்டாக அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சது. இது உண்மையிலே கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் தானா? இன்றைக்கி 14வது நாள். கொரோனா வைரஸ் சீரியஸாக இருக்குதா இல்லைன்னு தெரிய போகிற நாள். ஓகேவா? ஆனாலும் உன் தம்பி காப்பாற்றலாம். எப்படி? Keep distance, everyone, because coronavirus is a dangerous virus. మీ చేతులు శుభ్రంగా కడుక్కోండి, కాలు చేసి శుభ్రంగా కడుక్కోండి, మాస్క్ వేసుకోండి, శుభ్రత పాటించండి. கொரோனா வைரஸ் உண்மையிலே சீரியஸாக தான் இருக்குது இந்த உலகத்தில். பி கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டிலே இருங்க.
தேங்க்யூ வந்து முக்கியமாக யாருக்கு சொல்லணும்னா போலீஸ், டாக்டர், அந்த முனிசிபல் ஒர்க்கர்ஸ். உண்மையிலே நிஜமாகவே அவங்க ஒரு கடவுள் மாதிரி தான். அவங்க உண்மையிலே நாங்கள் இந்தியா மொத்தம் இந்த வேர்ல்டு மொத்தம் அவங்களுக்கு தான் பெரிய நமஸ்காரம். Thank you. ஸோ